ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் நியூ புக்கில் டைம் அண்ட் ஒர்க், அதாவது காலம் மற்றும் வேலை, அதில் உள்ள பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையில் செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏயை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ ஏ வந்து 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார், பி வந்து ஏயை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். அப்போ வந்து இந்த 15ஓட 3 கூட்டிக்கணும். அப்போ வந்து பி வந்து 18 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். ஓகே, இப்போ வந்து நம்ம மொத்த வேலையை எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 15க்கும் 18க்கும் எல்சிஎம். இது பெருக்கினீங்கன்னா வந்து 90. அப்போ மொத்த வேலை எவ்வளவு? 90. அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலையை கால்குலேட் பண்ணணும். இந்த 90 15ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 6 15 90 வரும். அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை 6 வேலை. அதே மாதிரி பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பார்க்கணும். 17 90. அப்போ பியினுடைய ஒரு நாள் வேலை 5. ரெண்டையும் கூட்டினோம்னா 11. அப்போ ஏபி ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 வேலை செய்யுது. ஓகேவா? அப்போ 90/11. அப்போ ஒரு நாற்காலி செய்யறதுக்கு 90/11. அப்போ 22ங்களை 22 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரு நாற்காலிக்கு 90/11. 22 நாற்காலினா இது 22. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 180 நிமிடம் அல்லது மணிக்கணக்கில் சொன்னீங்க அப்படின்னா 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் செய்து முடிக்கும். அடுத்து, ஒரு வேலையை முடிக்க ஓர் ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? நம்ம என்ன பண்ணணும்? இதில் வந்து மொத்த வேலையை எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரு வேலையை வந்து ஆண் வந்து 10 நாட்களில் முடிக்கிறாங்க, பெண் வந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க? 3 நாள் செய்கிறாங்க. செஞ்சது பிறகு அந்த பெண் வந்து வேலையை விட்டு நின்றாரா, மீதி உள்ள வேலையை வந்து அந்த ஆண் வந்து எத்தனை நாளையில் சேர்த்து முடிக்கிறாங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம வந்து மொத்த வேலையை எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ 10க்கும் 6க்கும் எல்சிஎம். அப்போ மொத்த வேலையை எவ்வளவு? 30. ஓகேவா? இப்போ அந்த ஆணுடைய ஒரு நாள் வேலையை வருது. இப்போ மொத்த வேலையை அவங்க எத்தனை நாள் வேலையை செய்யறாங்க? 10 நாள். டிவைட் பண்ண ஒரு நாள் வேலை 3 வேலை. அடுத்து பெண்ணினுடைய ஒரு நாள் வேலை 30/6. பெண்ணினுடைய ஒரு நாள் வேலை 5. இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை வேலை செய்யறாங்க? ஒரு நாளைக்கு 8 வேலை செய்யறாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க? 3 நாள். அப்போ 3 × 8. அப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாள் 24 வேலை செய்யறாங்க. அப்போ மொத்த வேலை 30. 24 வேலை செய்யறாங்கன்னா 30ல் 24 போயிடுச்சு அப்படின்னா 6. அப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. இந்த 6 வேலையை அந்த ஆண் வந்து எத்தனை நாளையில முடிப்பாரு அப்படின்னு. அப்போ அவருடைய ஒரு நாள் வேலை வந்து 3. இப்போ 6/3 = 2. அப்போ வந்து அந்த மேன் வந்து அந்த ஆண் வந்து 2 டேஸில் வந்து முடிப்பாங்க. ஓகேவா? அடுத்து, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. இப்போ வந்து ஏயினுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா பிஐ விட எத்தனை மடங்கு அதிகம்? 3 மடங்கு வந்து அதிகமாக அவரு திறமையானவர். பி வந்து 1 மடங்குன்னா அதை விட 3 மடங்கு அதிகம். இப்போ ஏ வந்து 3, பி 1ன்னு போட்டுருவோம். இப்போ இந்த சைடு வந்து திறமையை போட்டுருவோம், இந்த சைடு 4. அப்போ அதாவது பியினுடைய திறமையோடது 1 மடங்கு அப்படின்னா அவர் எத்தனை நாட்களில் வேலை செய்கிறாரு? 24 நாட்களில் வேலை செய்கிறாரு. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3 + 1 4ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து அப்போ 4 மடங்கு
சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறதா இங்கே கொடுத்துருக்கோம். ஏயும் பிங்கிற இந்த 3ஐயும் இந்த 1ஐயும் கூட்டும்போது 4 மடங்கு. இப்போ 20 சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாரு அப்படிங்கிறது. இப்போ இந்த திறமை வந்து அதிகரிக்கும் போது நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குறையும். இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல்ல என்ன பண்ணணும்னா இது அப்படியே நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 1/4 இது 24. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 6 நாட்களில் முடிப்பார். A என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். B மற்றும் C அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் A மற்றும் C அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை B தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிங்கிற நபர் வந்து எத்தனை மணி நேரத்தில் வந்து அந்த வேலையை வந்து செய்து முடிப்பார் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மொத்த வேலை எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், மொத்த வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது 3க்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 12 3 6 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். என்ன வரும் எல்சிஎம்னா 12 வரும். அப்போ 12ங்கிறது தான் மொத்த வேலை. இப்போ இவங்களுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை மொத்த வேலையை அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்களோ அதனால டிவைட் பண்ணோம்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை ஒரு வேலை. அடுத்து பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பார்க்கலாம். மொத்த வேலை 12. எத்தனை மணி நேரம் செஞ்சுருக்காங்க? 3 மணி நேரம். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 4. அப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாங்க. அடுத்தது ஏயும் சியும் மொத்த வேலை 12. அவங்க எத்தனை மணி நேரம் செஞ்சுருக்காங்க? 6 மணி நேரம். அப்போ ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாங்க. இப்போ பாருங்க ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்க? 5 வேலை. 1 + 4 5 வேலை செய்கிறாங்க. நம்ம பி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 5 வேலையா மைனஸ் இதில் ஏயும் சியும் இருக்காங்க இல்லையா அவங்க எத்தனை 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் செய்கிறாங்க? 2 வேலை செய்கிறாங்க. இதை லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி எவ்வளோ வரும்? 3 வரும். இதுதான் பியினுடைய ஒரு நாள் வேலை. பியினுடைய ஒரு நாள் வேலை. இப்போ இந்த மொத்த வேலை 12லேருந்து இந்த ஒரு நாள் வேலையை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4 மணி நேரத்தில் பிங்கிற நபர் வந்து இந்த வேலையை 4 மணி நேரத்தில் செய்வார். இதுதான் வந்து ஆன்சர். 4 மணி நேரங்கிறது ஆன்சர். அப்போ வந்து மொத்த வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் எல்சிஎம் மூலமாக. அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுலேருந்து பியினுடைய ஒரு நாள் வேலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 5 வேலை செய்கிறாங்க. ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாங்க. அப்படின்னா 5ல் 2 பீச்சுனா மீதி இருக்கிறது 3. இந்த 3 தான் வந்து பியினுடைய ஒரு நாள் வேலை. மொத்த வேலையிலேருந்து ஒரு நாள் வேலையை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து 4 மணி நேரத்தில் வேலை செய்து முடிப்பார். அடுத்து ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மொத்த வேலை எவ்வளவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய வேலை ஒரு நாள் வேலை எவ்வளவுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மொத்த வேலை வந்து 12 15 20 எல்சிஎம் எடுப்போம். வேலைங்க 20 20 60. அப்போ மொத்த வேலை எவ்வளவு? 60. இப்போ ஏ பிளஸ் பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு செய்யறாங்க அப்படின்னு பண்ணணும். அப்போ மொத்த வேலை பை 12 டிவைட் பண்ணீங்கன்னா 12 60.
அடுத்தது B plus C னுடைய 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 15 60. அப்போ B யும் C யும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்றாங்க. அடுத்து A யும் C யும் சேர்ந்து 3 வேலை செய்றாங்க. இப்போ இது மூணையும் கூட்டினீங்கன்னா 12 வரும். நீங்க வந்து ABC 3 பேரும் சேர்ந்து 12 வேலைன்னு எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு டைம் வருது A, இங்க ஒரு டைம் வருது A, B இங்க ஒரு டைம் வருது, இங்க ஒரு டைம் வருது, C இங்க ஒரு டைம் வருது, இங்க அப்ப எல்லாமே 2 டைம் வருது. அப்ப என்ன பண்ணணும்னா 12 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 6 2 12. அப்போ A B C 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளவு? 6 வேலை. ABC 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை 6 வேலை. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மொத்த வேலை எவ்வளவுன்னு பார்த்தோம். ABC 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா A தனியா அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வார், B தனியா அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வார், C தனியா எத்தனை. அப்போ என்ன பண்ணணும்னா A ஒரு நாள் வேலை தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவர் எத்தனை நாட்களில் செய்வார்னு கண்டுபிடிக்கலாம். B ஒரு நாள் வேலை தெரியும், C ஒரு நாள் வேலை தெரியும். நம்ம 3 பேரும் சேர்ந்து செய்யறது தான் 6. அப்போ ஒரு நாள் வேலை செய்ய தெரியும்னா A plus B C equal to 6. A ஒரு நாள் வேலை தெரியும்னா B plus C, B யும் C யும் சேர்ந்து எவ்வளவு செஞ்சிருக்காங்க? 4 வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ -4. அப்போ A ஒரு நாள் வேலை 2 வேலை. அப்போ என்ன பண்ணணும்? மொத்த வேலை எவ்வளவு? 60. அப்போ A is equal to 60/2 equal to 30 நாட்களில் செய்வார். ஓகேவா? அதே மாதிரி B ஒரு நாள் வேலை நமக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா 3 பேரும் சேர்ந்து 6 வேலை செய்யறாங்க. இப்ப AC இருக்கு இல்லையா, AC வந்து சேர்ந்து எவ்வளவு செய்யறாங்க? 3 வேலை. அப்ப அதை லெஸ் பண்ணீங்கன்னா மீதி 3. அப்போ B ஒரு நாள் வேலை 3. இப்போ மொத்த வேலையிலேருந்து 3 வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாட்கள் கிடைக்கும். அடுத்தது A plus B plus C 6. C ஒரு நாள் வேலை வந்து நமக்கு தெரியணும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? எத்தனை வேலை செஞ்சுருக்காங்க? 5 வேலை. அப்போ 5ஆல லெஸ் பண்ணிங்கன்னா 1. அப்போ C ஒரு நாள் வேலை 1. மொத்த வேலை வந்து 60. 1ஆல டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ 60 நாட்களில் C வந்து 60 நாட்களில் செய்வார். இப்போ A வந்து 30 நாட்களில் செய்வார், B வந்து 20 நாட்களில், C வந்து 60 நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ என்ன பண்ணுறோம்? மொத்த வேலை எவ்வளவுன்னு பார்க்குறோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை எவ்வளவுன்னு பார்க்குறோம். 3 பேரும் சேர்ந்து செய்கிறோம் ஒரு நாள் செய்கிற வேலை. அதுக்கு பிறகு வந்து A வந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை செய்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டு மொத்த வேலையிலேருந்து ஒரு நாள் வேலையை டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி B ஒரு நாள் வேலையை வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். மொத்த வேலையிலேருந்து ஒரு நாள் வேலையை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். அதே மாதிரி C ஒரு நாள் வேலையை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மொத்த வேலையிலேருந்து இந்த ஒரு நாள் வேலையை வந்து டிவைட் பண்ணோம்னா அவர் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பாருன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து மேத்ஸ் காம்படிஷன் டெஸ்ட் வந்து அடுத்த டெஸ்ட் வந்து வரப்போகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மேத்ஸ் ஃபுல் மார்க் எய்ம் அப்படிங்கிற டெலகிராம் லிங்க் குரூப் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. காம்படிஷன் டெஸ்ட் வந்து இன்னும் 1 வீக்கில் வரும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.